காணொலி வாயிலாக பொதுமக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடி வருகிறார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் காணொலியில் மக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாடினார். மருத்துவமனையில் உடல்நல குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த சூழலில் காணொலி வாயிலாக மக்களுடன் முதலமைச்சர் கலந்துரையாடினார். ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் காணொலியில் மக்களுடன் முதல்வர் உரையாடினார். மருத்துவமனையில் முதலமைச்சர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மக்களுடன் காணொலியில் கலந்துரையாடினார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது தொடங்கப்பட்டது. இதில் மக்களுக்கு தேவையான பல திட்டங்கள் அவர்களின் வீடுகளுக்கே சென்று கொடுக்கப்படக்கூடிய சூழலில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை என்ன, மக்களின் குறைகள் என்ன என்று காணொலி வாயிலாக மக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் காணொலியில் மக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாடியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பங்கேற்ற மக்களுடன் காணொலியில் முதலமைச்சர் உரையாடினார். மருத்துவமனையில் முதலமைச்சர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மக்களுடன் காணொலியில் கலந்துரையாடினார். இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடு திரும்புவார் என்று மு.க.அழகிரி தெரிவித்திருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மக்கள் அடையக்கூடிய பயன் என்ன, என்ன காரணத்திற்காக முகாமிற்கு வந்திருக்கிறார்கள், அந்த காரணம் நிறைவடைந்திருக்கிறதா போன்ற பல்வேறு கேள்விகளை அவர் மக்களிடம் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்டது. இதில் மகளிர் உதவித்தொகை, பட்டா மாறுதல், ரேஷன் கார்டு புதுப்பித்தல் போன்ற பல விஷயங்கள் இந்த முகாமில் மக்கள் செய்து கொள்ளலாம். இந்த சூழலில் மக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தபடியே காணொலி வாயிலாக உரையாடி இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுடன் உரையாடிய சூழலில் என்னென்ன கேள்விகளை கேட்டிருந்தார்? பொதுவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்து அரசு நிர்வாகத்தையும் கவனித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதே போல இன்று கூட தலைமைச் செயலாளர் மற்றும் அதிகாரிகளுடன் அரசு நிர்வாகம் தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக சில பொதுவான கேள்விகள் மட்டுமே கேட்டதாகவும் எவ்வாறான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் கேட்டறிந்திருக்கிறார். தொடர்ந்து முதலமைச்சரை பொறுத்தவரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தாலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் என்பது முன்னேற்றம் கொடுத்து கன்னியாகுமரி, காஞ்சிபுரம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலமாக அந்த ஆய்வை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் எவ்வாறான பணிகள் என்றால் பொதுமக்கள் தங்களுடைய புகார்களை கொடுத்த உடனடியாக 45 நாட்களுக்குள்ளாக தீர்வு காணப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறாக இருக்கும் பொழுதுதான் எவ்வாறு அரசு நிர்வாகம் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாகவும் அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவருடன் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டு அந்த புகார்களை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது, எவ்வளவு புகார்கள் வந்திருக்கின்றன, எந்த மாதிரியான புகார்கள் வந்திருக்கின்றன என்பது குறித்து காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆய்வின் போது முகாம்களில் மக்களிடம் பெறக்கூடிய மனுக்கள் மீது உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் முகாம்களுக்கு மனுக்கள் அளிக்க வரும் மக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்று அறிவித்ததோடு இதுவரை அம்மாவட்டங்களில் நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை பெறப்பட்ட மனுக்களுடைய விவரங்களையும் கூட குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவருடன் முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அளிக்க வருவதோட பயனாளிகளிடம் காணொலி காட்சி மூலமாக கலந்துரையாடி இருக்கிறார். அவர்களிடம் கோரிக்கை விவரங்கள் கேட்டறிந்ததோடு அவற்றின் மீது உடனடிக்கான நடவடிக்கை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதிகாரிகளுடன் மட்டும் ஆலோசனை மேற்கொள்ளாமல் வரக்கூடிய பொதுமக்களிடம் கேட்டறிந்ததும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்த பயனாளிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். இதன்போது அரசு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் துறை சார்ந்த திட்டங்கள் கூடிய முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு கோப்புகளையும் பார்வையிட்டார். இந்த ஆலோசனை போது அரசு உயர் அலுவலர்களும் உடனிருந்தார்கள். ஆகவே தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தாலும் அரசு நிர்வாகம் தொடர்பான பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து காணொலி காட்சியின் மூலமாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் முதலமைச்சர் வீடு திரும்புவார் அப்படின்னு மு.க.அழகிரி தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சரை சந்தித்த பிறகு அவர் இதனை தெரிவிச்சிருக்கிறாரு. அது பற்றிய விவரங்கள் என்ன?
அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகிச்சை பெற்று வந்தாலும் மருத்துவர்கள் தொடர்ந்து பரிசீலனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பரிசீலனை போது எவ்வாறான முன்னேற்றங்கள் இருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களையும் கூட அவர்கள் முதலமைச்சரும் கலந்தாலோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வாறு நேற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி மருத்துவமனை வந்திருந்தார். அதே போல இன்றும் காலையில் மருத்துவமனை இருந்ததற்கு பின்பாக மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது செய்தியாளரிடம் பேசும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் நலமோடு இருப்பதாகவும் இன்னும் 2 நாட்களில் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் தெரிவித்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் செய்ததற்கு பின்பாக ஓய்வு எடுக்க வேண்டிய அறிவுறுத்தலும் இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக அவர் டிஸ்சார்ஜ் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக அழகிரி செய்தியாளர்களை சந்திக்கும் போது இவ்வாறு தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அன்புச்செல்வன், மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக மக்களுடன் கலந்துரையாடினார். இந்த சூழல்ல மக்களுடன் அவர் பேசிய அந்த காணொலியில என்னென்ன விவரங்களை அவர் கேட்டு பெற்றாரு, அது குறித்தும் சொல்லுங்க. இல்ல, குறிப்பாக மக்களிடம் கேட்கும் பொழுது எந்த மாதிரியான புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டு வருகிறார். அதே போன்று அதற்கு அதிகாரிகள் எந்த மாதிரியான தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள், மேலும் உங்கள் புகார்கள் மீதான உடனடியான நடவடிக்கைகள் கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும் என்ற அறிவுறுத்தலையும் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரக்கூடிய அந்த பொதுமக்களிடம் தெரிவிக்கிறார். அதனை காணொலி காட்சியின் மூலமாக தெரிவிக்கும் போது மிக இயல்பாக முதலமைச்சர் சிரித்துக் கொண்டே அந்த பயனடையக்கூடிய பயனாளியிடம் கேட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்த பயனாளிகள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். காரணம், பல ஆண்டுகளாக இது போன்ற குறைகள் இருந்தாலும் கேட்டறிந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு காலதாமதம் கொண்டுட்டு இருந்தது. ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் அதனால் மகிழ்ச்சிகரமாக இருப்பதாக கூட முதலமைச்சரிடம் தெரிவிக்கும் போது முதலமைச்சர் இது போன்ற நடவடிக்கைகளை தமிழகம் முழுவதும் உடனே நடவடிக்கை எடுப்பதற்கான அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறோம். ஆகவே நீங்கள் தைரியமாக இருக்கலாம் என்ற தகவலையும் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக இருக்கும்போது தெரிவிக்கப்படுகிறது. ஆக பொதுமக்களுடன் நன்றி தெரிவிக்கும் போதும் உரையாடும் போதும் கூட மிக மகிழ்ச்சிகரமாக உரையாடினதை நம்ம அந்த காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகிறது. அன்புச்செல்வன், குறிப்பாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல என்ன மாதிரியான புகார்கள் எல்லாம் சரி செய்யப்படுகிறது, குறிப்பா எந்த மாதிரியான புகார்கள் அதிகம் பெறப்படுகிறது மக்களிடமிருந்து? இல்ல, குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பொறுத்தவரை நகர்ப்புறம் கிராமப்புறம் என துறை சார்ந்து பிரிக்கப்பட்டு அந்த துறை சார்ந்து வரக்கூடிய புகார்களுக்கு சில பட்டா மாறுதல்கள், பேர் மாறுதல்கள் போன்ற பல தகவல்கள் அதுக்கான ஆதாரப்பூர்வம், அதாவது அதற்கான ஆவணங்கள், உரிய ஆவணங்கள் இருந்தால் உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து அனைத்தும் சரியாக இருந்தால் எவ்வளவு சீக்கிரமாக வழங்க முடியுமோ அது உடனடியாக வழங்கப்படுகிறது. சிலர் கோரிக்கை மனுக்களாக கொடுக்கிறார்கள், எங்களுக்கு இது போன்ற விஷயத்தை அரசு செய்து கொடுக்க வேண்டும், குறிப்பாக வீடு கட்டி கொடுக்கப்பட வேண்டும், அதிலும் பட்டா வழங்கப்பட வேண்டும், பட்டா மாறுதல்கள் உள்ளிட்டவை அதிகபட்சமாக வருகின்றன, மேலும் பெயர் மாறுதல் உள்ளிட்ட அதிகமாக வருகிறது. இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் சேவை மையமும் கூட அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் வைக்கப்படுகிறது. அவர்கள் மூலமாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தொடர்ந்து 1 லட்சம் தன்னார்வலர்களும் வீடு வீடாக சென்று எந்த மாதிரியான புகார்களை அளிக்க திட்டமிட்டிருக்கிறீர்கள், அப்படி புகார் அளிக்க பட்சத்தில் இது போன்ற ஆவணங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்குகிறார்கள். அப்படி இது போன்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் வீடு வீடாக சென்றே இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது முகாம்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு உடனடியான தீர்வு என்பது எட்டப்படுகிறது. அவ்வாறு இல்லாதவர்கள் வரும்பொழுதுதான் மீண்டும் அறிவுறுத்தல்கள் துறை ரீதியாக வழங்கப்பட்டு அந்த புகார்களை சரி செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அதிகபட்சமாக வரக்கூடிய புகார்களை பொறுத்தல இந்த பெயர் மாற்றம், சிறிய சிறிய பணிகள் அனைத்தும் உடனடியாக மூடப்படுகின்றன. உரிய ஆவணங்கள் இல்லாத பணிகள் மட்டுமே சற்று தாமதமாகுது. அதற்கு உரிய ஆவணங்களை கொடுக்க முடியாத பட்சத்தில் தீர்வு காணப்படுவதாகவே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.